யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த சூழ்நிலை என்னை பாதிக்க செய்து என்னை பாதிக்க செய்து மன கலக்கத்தையும் மனக்கலக்க மன பயங்களையும் மன பயங்களை உருவாக்கி வைத்திருக்கிறதோ உருவாக்கி வைத்து எல்லா தீமைகளிலிருந்தும் எல்லா தீமை எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாக. ரெண்டு கைகளை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து துதிப்போம். தெய்வமே, நம்முடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எல்லா நன்மைகளாலும் நிரப்பும். தேவ மாதாவே, நம்முடைய பரிந்துரையின் வல்லமையினால் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழச் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையான விடுதலையை பெற்றவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில அநேகர் விடுதலைக்காக ஏங்குகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஒரு சகோதரர் வந்திருந்தார். அவருக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் இல்லை, மனதுல சந்தோஷம் இல்லை, எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு அமைதி இல்லாத, ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையிலே அவர் வாடுகிறார். அப்ப அவருடைய குடும்பத்தினர் அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். வந்த இடத்துல அவரோடு கூட பேசும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப அவர் அவர்கிட்ட பேச ஆரம்பித்த பொழுது, எனக்கு தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, மகிழ்ச்சியா பேச முடியல என்று பேசிக் கொண்டிருந்த பொழுதே அவருடைய கடந்த கால அனுபவத்தை அவர் சொன்னார். என்ன அப்படின்னா, அவர் ஒரு குற்றவாளி. அவர் கைது செய்யப்படுகிறார், சிறைச்சாலைக்கு போகிறார். அப்போ அவருடைய அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் வாழ்நாளெல்லாம் சிறைச்சாலையிலேயே கைதியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த மனுஷன் இருக்கிறான். ஆனால் அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய உறவுகளும் கொஞ்சம் அவர் மேல் அதிகமான அக்கறை வைத்திருந்ததனால் அவர்கள் கோர்ட்ல வாதாடி ஒரு திறமையான வக்கீலை வச்சு அவர் எந்த குற்றமுமே செய்யவில்லை என்று அவர் கோர்ட்னால நிரூபிக்க வைத்து அங்க நீதிபதி அவருக்கு என்ன கொடுக்கிறாரு, இவர் விடுதலை செய்யப்படுகிறார், இவர் அந்த கூட்டத்திலே இல்லை அப்படின்னு எல்லாம் முடிச்சிருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா கோர்ட்ல வாதம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் தீர்ப்புகளும் அமையும். அதே போல அந்த சகோதரனுக்கும் தீர்ப்பு
அவருக்கு சாதகமாக வந்தது. அந்த சாதகமாக வந்த தீர்ப்பு, சாதகமாக அந்த தீர்ப்பானது அவருக்கு வந்துட்டு பயங்கர சந்தோஷம். நல்ல எல்லாருக்கும் வெளியே வந்து நல்ல அவர் பார்ட்டிலாம் வைக்கிறார், எல்லாம் பண்றாரு. அவர் நினைக்கிறாரு நம்ம ஒரு சாதிச்சிட்டோம், தப்பு செஞ்சா கூட அதை கண்டுபிடிக்க முடியாத அளவு நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனா நாட்கள் போக போக அவர் செய்த குற்றத்திற்கு நீதிமன்றம் அவருக்கு என்ன கொடுத்துட்டு, அவர் குற்றத்தை நிரூபிக்க முடியலன்னு விடுதலை கொடுத்துட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனா இவர் எந்த இடத்துல இருந்தாரோ அதே இடத்துல தான் இவர் யாருக்கு எந்த தீமை செய்தாரோ அந்த குடும்பம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த வீட்டுக்காரருடைய மனைவி விதவையாக அவள் அந்த தெருவில் அவள் கைம்பெண்ணாக வருகிறாள். அவருடைய பிள்ளைங்க அதே தெருவில் போகிறாங்க. ஒரு பையன் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போறான். இந்த செய்தி எல்லாம் அந்த மனுஷனுக்கு முன்னால வருகிறது. பிரைஸ் தி லார்ட். விளைவு என்ன தெரியுமா? விடுவிக்கப்பட்ட அவன் இதெல்லாம் பார்க்கிறான், கேட்கிறான். அவனுக்குள்ளாகவே குற்றப்பழி உணர்வு வருகிறது. முடிவுல நிறைய போதைப் பொருள் எடுத்துக்கிறான். முடிவுல தூக்கம் இல்லாம சாப்பிட முடியாம தனக்குள்ளாகவே ஒரு துயரத்தோடு அவன் நடமாட ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, நீதிமன்றம் எனக்கு விடுதலை கொடுத்துச்சு, ஆனா நான் செய்த பாவம், நான் செய்த தப்பு இப்ப என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா கொன்று கொண்டே இருக்கிறது என்று அவர் அழ ஆரம்பித்தார். அப்ப இந்த உலகத்துல ஒருவேளை சகோதரியே சகோதரனே, நாம் இந்த உலகத்துல சுதந்திரமா இருக்கலாம், விடுதலை பெற்றவர்களா இருக்கலாம், யாருடைய கட்டுப்பாடு நம்ம மேல இல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில இருக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அநேகர் சிறைச்சாலையில் தான் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு உளவியல் நிபுணர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் வாழக்கூடிய 100% ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவனாக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அத நீங்க இந்த உலகத்துல போய் ஒரு கவுன்சிலிங்ல, இல்லைன்னா இந்த உலகத்துல ஒரு மனிதன் போய், இல்லைன்னா நீங்க யார்ட்டையாவது போய், மந்திரவாதிட்ட போய், மாயவித்தக்காரன் போய் நீங்கள் சுதந்திரம் அடைய முடியும், விடுதலை அடைய முடியும் என்றால் அது ஒரு தற்காலிக முடிவு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால், இயேசு விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யான விடுதலையை பெறுவீர்கள். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை யார் தரணும்? சொல்லுங்க. இன்னைக்கு யார்கிட்ட விடுதலையை விரும்புறீங்க? இயேசு உங்களுக்கு விடுதலையை தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டவர் விடுதலை அடைவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிறைப்பட்ட மனிதனுக்கு, அடிமையா இருக்கிற மனுஷனுக்கு விடுதலையை அளிப்பவர் இயேசு மட்டுமே. கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க ஆன்மாவுக்கு விடுதலை வேண்டும். உங்க ஆன்மாவுக்கு என்ன வேண்டும்? நீங்க பாருங்க, பைபிள்ல நான் வேகமா நேரத்தை நிமித்தமா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 18 ஆண்டுகளாக ஒரு பெண் கூனியாக இருந்தாள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை வருஷம்? 18 ஆண்டுகள் கூனியாக இருந்தாள். கூனியா இருந்த அந்த பெண் நிமிர்ந்து நடக்க முடியாது, கூன் விழுந்து 18 வருடம் இருக்கிறார். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணை மனதுருக்கத்தோடு உற்று நோக்கினார், தொட்டார். அவள் அந்த நேரமே கூன் விழுந்த நிலையிலிருந்து விடுதலை அடைந்து அவள் சுகமடைந்தாள். கை தட்டுங்கப்பா. 12 ஆண்டுகளாக உதிரப்போக்கினால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தாள். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்கிறது,
12 ஆண்டுகள் உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த பெண் மருத்துவர்கிட்ட போனா, பணத்தை செலவழிச்சா, எதுவுமே நடக்கல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் அவள் இழந்து, பைபிள் சொல்லுகிறது அவளுடைய நிலைமை வர வர மிகவும் மோசமா போச்சு. அல்லேலூயா. ஒரு நாள் அவர் முடிவு பண்ணா, இயேசுவை நான் போய் சந்திப்பேன், இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொடுவேன், நான் சுகமடைவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டு இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டால் அவள் பரிபூர்ண சுகமடைந்தாள். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதனை 4 பேர் கட்டிலிலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு இருந்த வீட்டின் கூரையை பிரித்து அந்த மனிதனை அவர்கள் இறக்கினார்கள். பைபிள் சொல்கிறது, இயேசு அந்த மனிதனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. உன் பாவம் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. சுத்தி இருந்தவங்க கேட்டாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யார்? இயேசு அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, உன் படுக்கையை எடுத்துட்டு நட. அந்த மனிதனுக்கு இருக்கிற பாவ கட்டுகளும் ஒளிந்தது, நோயின் கட்டுகளும் ஒளிந்தது. அவன் விடுதலை அடைந்தவனாய் கடந்து சென்றான். கை தட்டுங்கப்பா. பைபிள் சொல்கிறது, ஒரு மனிதன் கல்லறையிலே கடந்தான். அவன் சங்கிலிகளை எல்லாம் உடைத்து, ஆடையெல்லாம் இல்லாமல், உடலை எல்லாம் கற்களால் கீறி கொண்டு, பரிதாபமான நிலையில் வருகிற போகிறவர்களை எல்லாம் அவன் துன்புறுத்துகிற ஒரு துயரம் மிகுந்த மனிதனாக வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் எதிர்கொண்டு சொன்னான், உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழிக்க வந்திருக்கிறா? பைபிள் சொல்லுகிறது, இயேசு அந்த மனிதனுக்குள் இருந்த பிசாசை விரட்டிய பொழுது அவன் ஆடைகளை உடுத்தி சுற்றிலும் நற்செய்தியை, இயேசுவின் அன்பை அறிவிக்கக்கூடிய நற்செய்தியாளராய் அவன் மாறினான். கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இங்க இருக்கிற சகோதரியே, சகோதரனே, மகன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யான விடுதலையை பெறுவீர்கள். இயேசு உங்களுக்கு விடுதலையை கொடுத்தால் உங்க உடல் நோய்கள் வெளியேறும், பலவீனங்கள் வெளியேறும், துக்கங்கள் வெளியேறும், கவலை கண்ணீர் மாறும். உங்க வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற எல்லா பிசாசின் கிரியையிலிருந்தும் ஆண்டவர் முழுமையான விடுதலை உங்களுக்கு தருவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசு இன்று உங்களுக்கு தரும் விடுதலையால் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு தர்ற விடுதலையால நீங்க என்ன பெற்றுக்கொள்வீங்க? அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த உலகத்தில் அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்றும் இப்போதும் எப்போதும் அவர் நம்மை விடுவிக்கிறவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் விடுதலை கொடுத்ததுனாலதான் என்ன மாதிரி ஒரு ஆள் உங்க முன்னால நிக்க முடியுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் என்னை விடுவித்தார், உங்களையும் விடுவிப்பார். இதான் சாட்சி. அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுகிறது, இந்த விடுதலையை பெறும் பொழுது வாசித்து பாருங்கள் தயவு செய்து. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறோம். 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரின் ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரின் ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா தீமையிலிருந்தும் எல்லா பலவீனத்திலிருந்தும் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் ஒரு பெரிய விடுதலையின் வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா எனக்கு பிரியமானவர்களே பாருங்க, இந்த விடுதலையெல்லாம் தேவன் நமக்கு தரும் பொழுதும் கூட
அநேகர் இன்னைக்கு விடுதலை அற்றவர்களாக வாழ்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் நேற்றைய தினத்திலே முந்தின நாள் முந்தானத்து இரவு நாங்கள் செபஸ்தியார் கெபியில ஜெபத்தை முடித்தோம். முடிச்சுட்டு நாங்கள் வரும் பொழுது அங்கே ஒருத்தர் சொல்றாரு, உடனே வாங்க பிரதர், ஒரு அம்மாவை கொண்டு வந்திருக்காங்க, நிக்க கூட முடியல, அப்படியே வில்லு மாதிரி வளைஞ்சு கிடக்குறாங்க. நாங்க அந்த இடத்துல ஜெபத்தை முடித்து விட்டு நானும் பிரதரும் வந்தோம். வந்த பொழுது பார்ப்பீர்கள் என்றால் ஒரு பெண்மணி ஆட்டோல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஒரு 45 வயசுக்குள்ள இருக்கலாம். 2 மகன்கள் அவர்களுக்கு இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா நிக்க முடியல, பயங்கரமான அலைக்கழிப்புக்குள்ள இருக்குது. உடனே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வைத்து கெச்சமென்ல இயேசு ஆண்டவருடைய திருமுகத்தை உற்று நோக்க வைத்து ஜெபம் செய்த அந்த நிமிடமே அவள் அந்த இடத்திலே அவள் விழுந்தாள். சிறிது நிமிடத்துல திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அவள் எழுந்து சுய நினைவை பெற்றுக் கொண்டாள். கை தட்டுங்கப்பா. உடனே அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்து இங்க இருங்கம்மான்னு சொல்லிட்டு காலை வேளையில உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்லி அந்த அம்மா உட்கார வச்சு காலையில வந்து பேசுறேம்மா, நீ நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணி ஜெபத்துல பங்கெடுத்து சில காரியங்கள் அவன் உடனே கேட்க, யார் எனக்கு வச்சுட்டாங்களோ. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இப்ப ஒரு பழக்கமே என்னது சொல்லுங்க, யாராவது ஏதாவது வச்சுட்டாங்களா? நீ பண்ண பாவத்தை விட உனக்கு செய்வன வைக்க வேண்டிய வர அவசியமே கிடையாது. நான் சொன்னேன், ஏமா உன் மேல பெரிய பாவ மூட்டை வண்டி வண்டியா இருக்கு. சில காரியங்கள் அவளுக்கு ஆண்டவர் காண்பித்தார், அதை சொன்னேன், அவள் ஒத்துக்கிட்டா. ஆனா பிரச்சனை என்னன்னா, இருந்து இன்னைக்கு முழுசும் ஆண்டவர் முன்னால கண்ணீர் விட்டு அழுது பாவங்களுக்காக மனம் திரும்ப கடவுள்கிட்ட ஒரு வரத்தை கேள் என்று சொன்ன பொழுது அவளுக்கு அதுல பிடித்தம் இல்லை. என் பாவ வழியை விடுறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உடனே அவ சொன்னா, இல்ல எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு, போயிட்டு 5 நிமிஷத்துல என்ன செய்யற வர்றேன்னா. நான் சொன்ன, நீ நேற்று எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா? உன்னால நிக்கவும் முடியல, உன் சுய நினைவு கூட இல்லை. ஆனா இன்னைக்கு உனக்கு நீ யாரு, என்ன என்ன சாப்பிட்ற எல்லாம் உனக்கு தெரியுது, நல்லா இருக்கிற. ஆனா அவள் அதை கேட்கல, போயிட்டா, திரும்ப வரவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், இன்னைக்கு நிறைய பேருக்கு சுகம் கிடைக்க வேண்டும், விடுதலை கிடைக்கணும், பேய் ஓடணும், நோய் நீங்கணும், தரித்திரம் மாறணும், கஷ்டம் தீரணும். ஆனா எதை மட்டும் விட முடியல தெரியுமா? பாவத்தை மட்டும் விட முடியல. இயேசு அதனாலதான் சொன்னாரு, யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார், பாவம் செய்யும் எவனும் பாவத்திற்கு அடிமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், நீங்க நல்லா கவனிக்கணும். பாவத்தை செய்துவிட்டு, அக்கிரமத்தை செய்துட்டு, அநியாயத்தை செய்துட்டு ஒரு மனிதன் ரிலாக்ஸா வாழ முடியுமோ? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. ஒரு மனிதன் பாவத்தை செய்வானே என்றால் அவன் செய்த பாவம் அவனை அடிமைத்தனப்படுத்தி வச்சிருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சகோதரர் வெளிநாட்டுல இருந்து போன் பண்றாரு, பிரதர் நான் ஊருக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு, என் அரபி என்ன விடவே மாட்டேங்கிறான். ஏன்பா? அப்படி நம்ம ஊர்ல கள்ள ட்ரெயின் ஏறி போற மாதிரி வந்துட வேண்டியதானே? முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? பேசுங்க, முடியுமா? ஒரு மனுஷன் கற்பனைக்கு இல்ல, நீ உண்மை யதார்த்தமா எடுத்துக்கோ. ஒரு மனுஷன் சொல்றான், 15 வருஷம் ஆச்சு என் ஃபேமிலியை பார்த்து, பணம் அனுப்புறேன், ஆனா அவன் என்னை விடவே மாட்டேங்கிற. ஏன்பா? எல்லாம் அவன் கையில தான் இருக்குது. நான் கொஞ்சம் ஏதாவது மிஞ்சினா கூட என் லைஃபே இங்க முடிஞ்சிரும். அவன் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டியிருக்கு. நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு உழைப்புக்காக ஒரு நாடு விட்டு நாடு போகிற உங்களுக்கு, உங்க தலைமைய உங்க மேல ஒருத்தர் இருக்கிற பார்த்தீங்களா, அவன் ஆற்ற மாதிரிலாம் நீங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க, ஆடணும், செய்யணும், உட்கார்னா உட்காரணும், எந்தினா எந்திக்கணும், படுனா படு, என்னெல்லாம் உண்டோ செய்யணும்.
அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நிலைமை எப்படி இருக்கும்னா, ஒரு மனிதனை பாவம் ஆட்கொள்ளும் என்றால் அந்த பாவம் அவனை என்ன செய்யும்? அடிமைத்தனப்படுத்தி வைக்கும். பிரைஸ் தி லார்ட். சகோதரியே, சகோதரனே, பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு விடுதலையை தரவே இந்த உலகத்திற்கு வந்தார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, நீங்க அதனாலதான் விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவத்துக்கு அடிமையாக இருப்பான்னா, ஒரு மனிதன் தீய இயல்புகளுக்கும் தீய காரியங்களுக்கும் தன்னை அர்ப்பணித்தால் அது அவனை அடிமைத்தனப்படுத்தி வைக்கும். பிரைஸ் தி லார்ட். 90 வயசுலயும் குடிச்சுக்கிட்டு இருக்கிற கிழமை இருக்கானா இல்லையா? சாவர வயசுலயும் சுருட்டு குடிச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ற கிழவனும் கிழவிகளும் இந்த உலகத்துல இருக்குது. நாங்க அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம். அந்த வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற அந்த மனுஷனுக்கு சாவ கிடக்குறான். என்ன கொடுக்கணும் சொல்லுங்க? நோயில் பூசுதல் கொடுக்கணும். ஆனா நோயில் பூசுதலுக்கு அருட்தந்தை வரணும் பின்னால. ஆனா அதுக்கு முன்னக்கூட்டி பேராண்டி சொல்றான், எங்க தாத்தாக்கு 3 மடக்கு குவார்டர் கொடுத்தா போயிருவாரு. எதை கொடுக்கணும்? கொஞ்சம் சரக்கு கொடுத்தா அவரு என்ன செஞ்சிருவாரு? நித்திய மோட்சத்துக்கு அவர் என்ன செய்வாரு? போயிருவார். அதுக்குதான் அவர் ஏங்கிக்கிட்டு இருக்காரு. நீங்க நல்லா கவனிக்கணும். பாவம் செய்கிறவன், பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவன் எதனுடைய இயல்புல இருக்கானா, அவனை எது இயக்குகிறதோ அதற்கே அவன் கீழ்ப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். இப்ப அழகா ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, இந்த தாயார் சொன்னாங்க, இன்னைக்கு பஸ்ஸுக்கு வர்றதுக்கு அந்த அம்மாட்ட காசு இல்லையா? அல்லேலூயா. இப்படிதானம்மா எந்திரிச்சு நில்லுங்க. பஸ்ஸுக்கு வர்றதுக்கு காசு இல்லையா? காசு இல்லை நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம் வீட்டில் உட்காந்துட்டு. சரி அடுத்த வாரம் போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தாங்களாம். உடனே யாரோ சொன்னாங்களா, நான் வேணா உனக்கு என்ன செய்கிறேன், காசு கொடுக்குறேன், ஜபத்துக்கு போய். இல்லை நான் அடுத்த வாரம் போய்க்கிறேன். போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு சத்தம் கடிச்சான், போ, நீ உடனே புறப்பட்டு போ அப்படின்ட்டு. கெச்சமன்ல இருக்கிற ஆண்டவருடைய பாடுபட்ட முகம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுதான். இப்படிதானமா சொன்னீங்க? கை தட்டுங்க பாப்பா. உடனே புறப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். இவங்களை யார் இயக்குறா சொல்லுங்க? யார் இயக்குறா? இந்த அனுபவம் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்குள்ள தேவன் இயக்குறார். எம்மா நீ வீட்டில் இருக்காத, புறப்படு, என்னுடைய வார்த்தையை நோக்கி வா, என் பிரசன்னத்தில் வா, எனக்கு முன்பாக நீ வா, என்னுடைய வார்த்தைகளை கேள். பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்கிற மனிதன் எங்க செய்றான் சொல்லுங்க? என்ன செய்றான்? நாங்க சில மாதங்களுக்கு முன்பாக கேரளாவில் உள்ள மலையாற்றூருக்கு போயிருந்தோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப குருசு மலை, என்ன குருசு மலை எல்லாம் போய் திருத்தலங்கள்லாம் சந்திப்போம். சரி ஒரு புண்ணிய காரியத்தை மக்களுக்கு செய்வோம். உடனே போயிட்டோம். அப்ப அதுல ராமாபுரம் பக்கத்துல புனித அகஸ்தினார் கோயில் ஒன்று இருக்கு. நல்ல 3 கோயில், பழங்காலத்து 2 கோயில், புதிய கோயில். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா அங்க ஒரு புனிதருடைய கல்ற இருக்கு, போய் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு எல்லாரையும் விட்டுட்டு வர்றேன். கடைசியில பஸ்ல எல்லாரும் ஏட்டாங்க, 2 ஆண்களை காணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 2 ஆண்களை தேடி பார்க்கிறோம். தூரத்துல இளைய குமாரனை பார்த்தது போல 2 பேர் வந்துகிட்டு இருக்கான். ஆஹா, காணாம போனவன் திரும்ப வர்றானேன்னு ஓடி போய் எங்கேயா போடியே எல்லாரும் 2 பஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இல்ல இங்க சாராயம் நல்லா இருக்கும். நாங்க
அதான் போய் குடிச்சிட்டு வர்றோம். எங்க போயிருக்கான்? நமக்கு கோயிலை தேடுறோம், அவன் எங்க தேடுறான்? நீ அவனை கொண்டு போய் கல்லறைக்குள்ள வச்சாலும் அதான் தேடுவான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு அல்போன்சம்மா கல்லறைக்கு போனாலும் அவன் பக்கத்துல சாராய கடை தான் தேடுவான். சிலர் பாருங்க, இங்க இருந்து டிவைனுக்கு தியானத்துக்கு வருவான், ஆனா பெட்டிக்குள்ள என்ன வச்சுட்டு வருவான்? சிகரெட்டு. என்னதான் சொல்லு, அப்பப்ப அவனுக்கு என்ன வந்துடும்? ஸ்கூல்ல பிள்ளைங்க சொல்ற மாதிரி அது வந்துடும். உடனே போவான். எங்க போறான்னா ரூமுக்கு போவான். இதுல வேற இப்ப பெர்சனல் ரூம் கொடுக்காங்களா, அது அவங்களுக்கு ரொம்ப வாய்ப்பா அமைஞ்சுது. அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இன்னொரு கூட்டம், பாவத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க எதுக்கு கீழ்ப்படுறீங்க? சும்மா கேளுங்க, நீங்க எதுக்கு கீழ்ப்படுறீங்க? கடவுளுக்கு கீழ்ப்படுறீங்களா, பாவத்துக்கு, உங்களை அடிமைப்படுத்தின பாவத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களா? அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஏன் இதை நான் உங்களோடு கூட இந்த காரியத்தை பேச விரும்புகிறேன் என்றால், இந்த கருத்தை நான் சிந்திக்கும் பொழுது நான் நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் அடிமைத்தனப்படுத்துவது, நாம் அடிமைகளாக மாறுவது எதுல அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வார்த்தையிலே ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வார்த்தையினால் இங்கே இந்த இடத்திலே ஆண்டவர் காமிக்கிறாரு, மனிதனுடைய நன்மைத்தனங்களையும் ஆசீர்வாதங்களையும் கெடுக்கக்கூடியது வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆதாமு கூட ஆண்டவர் பேசினாரா? சொல்லுங்க, பேசினாரா? ஆண்டவர் பேசினாரு, அவங்க கூட விசாரித்தார், அவங்க கூட நடந்தாரு, உரையாடினாரு, எல்லாம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஆனா அதே ஆதாமுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்களுடைய வேத புஸ்தகத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம். நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 17 முதல் தயவு செய்து நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த நாளுடைய இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய நல்வாழ்வை கெடுக்கும் 4 வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய நல்வாழ்வை கெடுக்கும் 4 வார்த்தைகள். இதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். முதல்ல எடுத்து தயவு செய்து பாருங்க, இந்த பகுதியை பாருங்க. 17ஆம் வசனம். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து உண்ணி உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ, அத பகுதியை நீங்க சாபத்தை பார்க்கலாம், நீ மண்ணிலிருந்து வந்த மண்ணுக்கே திரும்புவாய். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், கடவுளுடைய சாயலாய் இருந்த மனிதன், கடவுளுடைய எல்லா ஆளுகைக்கும் சொந்தக்காரனான மனிதன் சாபத்தின் ரூபமாய் மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். நல்லா இருக்க வேண்டிய குடும்பம், நல்லா இருக்க வேண்டிய மனுஷ வாழ்க்கை இன்னைக்கு நாரி போய் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 4 காரியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களை விட்டு அகற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. முதல் காரியம் பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தயவு செய்து கவனிக்கணும். ஆதாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கல. யாருடைய வார்த்தையை கேட்டான்? ஏவாளுடைய வார்த்தையை கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ யாருடைய வார்த்தையை கேட்கணும்? சொல்லுங்க, நீ யார் வார்த்தையை கேட்கணும்? கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டிய ஜனங்கள் இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்குது. அதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. முதல் காரியம் நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தயவு செய்து 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல்
16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியை நீங்க தயவு செய்து வாசிக்கும் பொழுது அதுல 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது பகுரின் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமேயு. அவன் பழித்துக் கொண்டே எதிரே வந்தான். பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தர் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது காமிக்கிற ஒரு மனிதனுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது ஒரு ஜெயத்தை எடுத்த ஒரு மனிதன், வெற்றி பெற்ற ஒரு மனிதன், கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதன் தான் தாவீது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த மனுஷன் வாழ்க்கையில ஒரு நாள் அவன் துரத்தப்படுகிறான், ஓடுகிறான். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். கவனிக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த மனுஷனை நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க லைஃப், உங்க வாழ்க்கையும் நீங்க எடுத்துக்கணும் இதுல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் அன்னைக்கு ஒரு தங்கச்சி, ஒரு சகோதரி, அவளுடைய வீட்டுக்கு போயிருந்த பொழுது அவளுடைய தாயார் சொன்னாங்க, பிரதர், என்னுடைய மகள் வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறா, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறா. அப்போ அவளுடைய 2 பிள்ளைகள் அவளுக்கு இருக்கிறாங்க. இவளும் 2 பிள்ளைகளும் வீட்டிலேயே முடங்கி கிடக்குறாங்க, வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. உடனே அந்த தங்கச்சிட்ட ஏமா அப்படின்னு கேட்ட பொழுது அந்த தங்கச்சிக்கு ஒரு துயரமான சம்பவம். அவருடைய கணவர் ஒரு விபத்துல இறந்து விட்டார். இப்ப இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சும்மா ஒரு மன ஆறுதலுக்கு ஆலயத்துக்கு போலான்னா கூட எதிர்த்தாலே அவங்கள பிடிக்காத ஒரு உறவுக்காரர் இருக்காங்களாம், எவனையோ பார்க்க போறா. பழிச்சொற்கள். இதை தாண்டி இல்ல, அவன் தானாலாம் செத்திருக்க மாட்டான், இவளே ஆளை வச்சு கொன்றுப்பா. இப்படி என் மீது அநியாயமாய் அநீதியாய் பலவிதமான பழிச்சொற்களை சுமத்துகிறார்கள். நான் ஒரு ஜடத்தை போல எல்லாத்தையும் கேட்டுட்டு என் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறேன்னு சொல்லி அவள் அழ ஆரம்பித்தாள். சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய நல் வாழ்வை, உன் ஆசீர்வாத வாழ்க்கையை கெடுக்கும்படியாக இந்த உலகத்திலிருந்து அநேக பழி சொற்கள் வரும். வருமா? சொல்லுங்க, வருமா? நீ விரும்பினாலும் சரி, விரும்பாட்டாலும் சரி, உன்னை பழிக்கிறதுக்கும் அபாண்டமா பேசுறதுக்கும் உன்னைய என்னெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ எல்லாம் படுத்துறதுக்கு இந்த உலகத்திலிருந்து வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். நீ மாமியார கவனிச்சாலும் சொல்லுவா ஒருத்தி, அவ சொத்து இருக்குல்ல, எப்படி எழுதி வாங்கிடலாம்னு முடிவெடுத்துதான் கவனிக்க அம்பா. பிரைஸ் தி லார்ட். நீ கவனிக்காட்டா என்ன சொல்லுவா? பண கொழுப்பு. ராணி வீட்டில இருந்து வந்தா பாத்தியா, அதனாலதான் மாமியார் என்ன செய்ய மாட்டேங்க, கவனிக்க மாட்டேங்க. எதையாவது இந்த உலகம் உங்க மேல பழி சுமத்தும். சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும், நீ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் இந்த உலகம் உன் மேல குப்பைய அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமானது தெரியுமா? தாவீது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பிரச்சனை வருவதற்கு முன்பு உங்களோடு இருக்கிறவர்கள் அமைதியா இருப்பாங்களா? உங்களுக்கு பிரச்சனை வரக்கு முன்னவர நிறைய பேர் உங்க கூடயே தான் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க லைஃப்ல நீங்க பார்க்கலாம், அது எல்லாருக்கும் உங்க கூடயே இருக்கிறதுனால அவர்கள் நல்லவர்கள் அல்ல. நல்லா லிசன் பண்ணுங்க, கவனிங்க, இருதயத்தை திறந்து அக்செப்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த சிமேயி யாரு? தாவீதோட ராஜ்ய பாரத்துல இந்த சிமேயும் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சைலண்டா இருந்தான், ரொம்ப அமைதியா இருந்தான், ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சிலர் இருக்காங்க
நேரம் வாய்க்கட்டும், அவங்க உண்மையான முகம் தெரியும். தெரியுமா? சான்ஸ் அவங்க எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க, எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க? என்னைக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு வரும், என்னைக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு வரும், அன்னைக்கு உன்னை நினைச்சுவேன், பழி வாங்குவேன். சிமேக்கு, அமைதியார்ந்த சிமேக்கு ஒரு நாள் வாய்ப்பு வந்தது. எப்படி? தாவீதோட மகனாகிய அப்சலோம் தாவீதை விரட்டுறான், பழி வாங்க காத்திருக்கிறான். சிமேக்கு சான்ஸ் கிடைச்சது. அல்லேலூயா. சிமேயை கல்ல எரிஞ்சிட்டு சொன்னா, இரத்த வெறியனே, பரத்தமையின் மகனேன்னு சொல்லி என்ன கேவலமா பேசக்கூடாதோ எல்லாத்தையும் பேசணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தியை எனக்கு தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற சில பேர் குடும்பங்கள்ல, உறவுகள்ல, பக்கத்துல வாழ்கிறவர்களுடைய வார்த்தைகளால் பாதிக்கப்பட்டு காயப்பட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். உன்னை சுகப்படுத்த இயேசு இன்னைக்கு உன்னை தொடுகிறார். கை தட்டுங்க. சகோதரனே, சகோதரியே, இந்த பழிப்புரையை குறித்து பைபிள் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? நீங்கள் தயவு செய்து வாசிக்க வேண்டும். நீங்க பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசிங்க. திருப்பாடல் சங்கீதம் 35ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். என்னம்மா? நான் தடுக்கி விழுந்த போது அவர்கள் என்ன செஞ்சாங்களா? சொல்லுங்க. அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர், எனக்கு எதிராய் ஒன்று சேர்ந்தனர், யாதொன்றும் அறியாத என்னை சின்ன பின்னமாக்கி ஓயாது பழித்துரைத்தனர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? நான் தடுக்கி தான் விழுந்தேன், சாவெல்லாம் இல்ல. என்ன செஞ்ச? தடுக்கி தான் விழுந்தாங்க. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில பாருங்க, சின்ன கஷ்டத்தை, ஒரு வியாதிய, ஒரு துன்பத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால் உங்களை சுற்றிலும் பேசப்படுகிறது என்ன? சொல்லுங்க, பேசப்படுகிறது என்ன? இவன் எந்திக்கவே மாட்டான், இவன் கதை இதோட முடிஞ்சு போச்சு, இனிமே அவன் தலை தூக்கவே முடியாது. இனிமே இந்த உலகத்துல சிலர்லாம் நமக்கு வால் போஸ்ட் அடிச்சு 16ஆம் நாள் அஞ்சலி அவங்களே கொண்டாடிடுவாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பாதிக்கிறது மனிதர்களுடைய பழி சொல். என்ன சொல்? மற்ற மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை என்ன செய்யுது? பாதிக்குது. நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? நீ ஏன் தனிமையா இருக்கிற? நீ எதுக்காக நீ இந்த உலகத்துல ஒடுங்கி கிடக்கிறன்னா, மற்றவங்க பேசுற வார்த்தைகள், பழி சொற்கள் உங்களை என்ன செய்யுது? பாதிக்க செய்து உங்களையே நீங்க அறியாம அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேகர் சொல்லுது என்ன தெரியுமா? ஐயோ, அவங்க சொன்ன வார்த்தை என் இருதயத்தை உடைச்சிட்டு, இனிமே என்னால அந்த இடத்துக்கு வரவே முடியாது, இனிமே என்னால அவங்க மூஞ்சில முழிக்க முடியாது, இனிமே நான் யார் கூட பேசவே மாட்டேன். உங்களை முதல்ல இன்னைக்கு மாத்தணும் பிரதர், உங்களை மாத்தணும் சிஸ்டர், உங்களை மாத்தணும். உங்களுக்குள்ளாக மற்ற மனிதர்கள் உங்களை பத்தி அவதூறாக பேசின, உங்களை பத்தி உங்களை பழித்துரைத்த எல்லா பழிப்புரைகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, எடுத்து வாசியுங்கள். அதே நான் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். 31ஆம் அதிகாரம் சங்கீதம், திருப்பாடல் 31 13வது வசனத்தை பாருங்கள். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது, என்
எப்பக்கமும் பேரச்சம், அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள், என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கை கூடி சொல்லுங்க, உங்களை சுத்தி இருந்து உங்களை பழிக்கிற, உங்களை பத்தி அவதூறு பேசுகிறவர்களுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள பயம் வந்துவிடும். இங்க ஒரு 13 பேர் இந்த பிரச்சனையில் இருக்கீங்க. ஒரு 13 பேரை ஆண்டவர் காமிக்கிறாரு. உங்க மனசுல அப்படியே இந்த ப்ராப்ளம் அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பரிபூர்ண விடுதலை தருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை பழிக்கிறவங்களை பத்தி நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, உங்களை பழிக்கிறவங்களை பத்தி நீங்க பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஆமென். இன்னைக்கு நிறைய நேரங்களை பாருங்க, அவங்க என்ன பழிக்கிறாங்க, இவங்க என்ன பழிக்கிறாங்க, என்னைய பத்தி என் பிள்ளைய பத்தி அவதூறா பேசுறாங்க. பைபிள்ல பாருங்க, அன்னாள் என்ற பெண்ணை அவளுடைய சக்களத்தை என்ன செய்தா? அவளை நிந்தித்தாள். 1 சாமுவேல், என்ன வசனத்துக்காக எடுத்துக்கோ, 1 சாமுவேல் முதல் அதிகாரம், சீக்கிரம் 1 சாமுவேல் முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த காரியத்தை காண்பிக்கிறார். வாசிக்கிறீங்களா? 6வது வசனம். ஆண்டவர் அவளை மலடியாக்கி இருந்ததால் அவளுடைய சக்களத்தை அவளை துன்புறுத்தி வதைத்தாள். என்ன செஞ்சா? துன்புறுத்தினா, வதைச்சா. வதைக்கிறதுனா என்னது? 2 விதம் இருக்கு. கையால் அடிக்கிறது ஒண்ணு, அப்படிதானே? இன்னொன்னு சொல்லுங்க. சில நேரங்களில் பாருங்க, வதைக்கிறது, கையால் அடிக்கிறது ஒரு அடினா, இந்த வார்த்தையால கொல்றது இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கொடூரமானது. பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, கணவன் மனைவிக்கு இடையில வார்த்தையினுடைய வழி இருக்கு பாத்தீங்களா, அதான் ரொம்ப பெரிய வழி. நான் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். வீட்டுக்காரருக்கு ஒரு நோய் வந்து அவருக்கு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ போகும்பொழுது அந்த இடத்துல அந்த சகோதரி பெருசாலாம் ஒன்றும் கண்டுக்கிடவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவருக்கு அவருடைய உறவினர்கள் சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் வந்து டைம்லாம் குறிச்சிட்டாரு, டைம்லாம் முடிஞ்சு போதுங்காங்க. ஆனால் அந்த அம்மா எதையுமே கண்டுக்கிடவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த அம்மாவோட ஒரே முகத்தை பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இந்த அம்மாவுக்கு ஏதோ பெரிய பாதிப்பு இருக்கு. அல்லேலூயா. அப்போ கூப்பிட்டு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு இருந்தப்போ, ஏதோ டாக்டர் சொல்றாரு, பிழைச்சா பார்ப்போம், இறந்து போனால் முடிஞ்சிட்டு போக வேண்டியதுதான். பிரைஸ் தி லார்ட். ஏன் இவன் நல்லா இருக்கும் போதெல்லாம் என்னை பேசி பேசி அறிஞ்சிச்சான், சாகடிச்சான். இப்போ மொத்தமாக சாக போகிறான், போயிட்டு போகிறான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வார்த்தை பழிப்புரை உங்கள் வாழ்வையே கெடுத்து விடும். உங்களை யாராவது ரொம்ப பழிக்கிறாங்கன்னா நீங்க அதை காது கொடுத்து நினைச்ச கூடாது, கேட்க கூடாது. மாமியானா என்ன செய்வா? நீ வைக்கிற குழம்பு நல்லாவே இருக்காது, அவ கழனி தண்ணி தான் வைப்பா, அது வேற. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க இருக்க மாமியார்லாம் சங்கம் கூடுறாங்க இப்போ. அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் நம்மளை பழிக்கிறவங்களை பத்தி நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம நிம்மதி போயிரும். உன் மருமகா பேசுறதெல்லாம் உன்னிப்பா கேட்டேன்னு செத்து போயிருவேன். சிலருக்கு பாருங்க, காது எப்பவுமே ஷார்ப்பா இருக்கும். நம்மளை சுத்தி என்ன சொல்றாங்க, இந்த இப்படி கேட்கல, இதுதான் உனக்கு நோய், இது பேரு இது என்னது? வியாதி. இந்த உலகத்திலே பழிப்புரைகள் வரும் பொழுது அண்ணால் அதை கேட்டதுனால என்ன ஆயிட்டா தெரியுமா? அப்படியே நடுங்கி கூணி குறுகி ஒதுங்கி ஓரமா உட்கார்ந்து புலம்பி தவிச்சு சாப்பிடாம ஆலயத்துக்கு போன இடத்துல அவன் நிம்மதி இல்லாம இருந்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நீங்கள் தாவீதை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தாவீதை பார்த்து சிமேயு பழித்தான். பழிச்ச உடனே நீங்க 2 சாமுவேல் 2 சாமுவேல் எத்தனை அதிகாரம்? 16ல 8வது வசனத்தை படிச்சீங்கன்னா, தாவீதோடு கூட பயணித்த அவனுடைய உதவியாளன் சொல்றான். வாசிக்கிறீங்களா?
2 சாமுவேல் 16:8. அப்போது செருபா எடுத்து வாசிங்க, எடுத்துக்கொள்றீங்களா? 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16:2-16:8 வாசிங்க பாப்போம். நீ சிந்திய இப்ப பாருங்க, அந்த பகுதி சொல்லுது யாரு? சிமேயி சபிக்கிறான். 9வது வசனம், செருயாவின் மகன் அபிசாய் அரசனிடம் வந்து, இந்த செத்த நாய் என் தலைவராகிய அரசரை பழிப்பதா? நான் சென்று அவனுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வாரேன் அப்படின்னு என்ன செய்யறாரு? தாவீதுட்ட அவர் சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப 2 கூட்டம் இருக்கு. ஒன்னு சான்ஸ் கிடைக்கும் போது உங்களை பழிக்கிற கூட்டம், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு கூட்டம் இருக்கு. என்னது? உங்களை யாராவது பழிக்கிறாங்க, உங்களை என்ன செய்றாங்க? திட்டுறாங்க. உங்களை யாராவது பலவிதமான அபாண்டமான காரியங்களை சுமத்துறாங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க? சொல்லுங்க. நீங்க சும்மா இருந்தாலும் பேசுங்க, நீங்க சும்மா இருப்பீங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க? எரியிற தீயில சொல்லுங்க விடாத. நீ மானங்கெட்டவளா? சூடு சோர்னவனுக்கு இல்லையா? அவன் சொல்ற பாருங்க, என் தலைவராகிய அரசரை இவன் பழிப்பதா? நீ போவேண்டா சாமி, நான் போய் அவன் தலையை என்ன செய்றேன்? வெட்டி எடுத்துட்டு வாரு. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, சோதனையும் வேதனையும் வரும்போது, வேதனையும் சோதனையும் விட பக்கத்துல இருக்கிறவங்களை கவனமா பார்த்துக்கணும். தெரியுமா உங்களுக்கு? உண்மையாகவே நீங்க இதை மட்டும் சரியா செஞ்சிருங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனையை நீங்க விட்டு தாண்டி வந்துருவீங்க. அல்லேலூயா. ஒன்னு சிமேயி மாதிரி பழிக்கிறவன், இன்னொன்னு உங்களுக்கு ஆத்திரத்தை என்ன செய்யறது? தூண்டி விடுறவங்க. ஆனா தாவீதுட்ட கற்றுக்கொள்ளுங்கள். தாவீது என்ன சொன்னா தெரியுமா? பழிக்கட்டும், அவன் நல்ல பழிக்கட்டும். தூற்றுகிறானா? தூற்றட்டும். ஏன்? கடவுள் அவனுக்கு சொல்லியிருப்பாரு, தாவீத பழி, இவன் பொருட்டு கடவுள் என் மீது இரக்கம் காட்டுவார். கை தட்டுங்கப்பா. சகோதரனே, சகோதரியே, உன்னை யாராவது பழிக்கிறாங்க, நீ ஒரு தருத்தரம் பிடிச்சவா, நீ ஒண்ணுக்குமே ஆகாதவா, உன்னை கட்டினதுல இருந்தே ஒண்ணுமே நடக்கல. அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரிந்த ஒரு உறவுக்கார பொண்ணு, திருமணம் முடிச்சு கொடுத்தவங்க, கொடுத்து போன இடத்துல அந்த பொண்ணை எப்ப பார்த்தாலும் தரித்திரம் தரித்திரம் தரித்திரம்னே சொல்லி அந்த பிள்ளை மனநோயாளியா மாறிட்டான். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, உங்களை பழிக்கிறவனுக்கு வாய் இருக்கு, அது அவன் வாய். அப்படிதான் இருக்கும். உங்க தெருல சாக்கடை ஓடுதா? உங்க வீட்டுல சாக்கடை இருக்கா? இருக்கா? யாரெல்லாம் சாக்கடை ரொம்ப உத்து பாப்பீங்க? உத்து பாப்பீங்களா? சாக்கடையை உத்து பாக்குறவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். யாரா பாப்பியாமா? சாக்கடையை உத்து பாப்பியா? பாப்பாளையா கிளவி? உத்து பாப்பியா? சாக்கடையை பார்த்தா மூக்க பொத்திக்கிடுவல்ல, அந்த பக்கத்தை விட்டு கண்ணை என்ன செஞ்சுக்கிடுவ, திருப்பிட்டு அப்படின்னு போயிடுவல்ல. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை தெரியுமா? இருக்கிற எல்லா சாக்கடை இங்க வச்சிருக்க, டைம் போட்டு வச்சிருக்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பழிப்புரைகளையும் அபாண்டமான வார்த்தைகளையும் பேசுகிற மனுஷரிடமிருந்து தூரமாய் போங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, பைபிள் சொல்கிறது, தயவு செய்து வாசித்து பாருங்கள். நீ சீராக் 48ஆம் சீராக் எடுத்துக்கோங்க, 29ஆம் அதிகாரம் 28வது வசனம். கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்கப்பா. சீராக் 29ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க.
சீராக் 29 எடுத்துக்கோங்க. சீராக் 29ஆம் அதிகாரம் 20 எடுத்துட்டீங்களா? 29 28 படிங்க. வீட்டாரின் கடும் சொல்லும் கடன் கொடுத்தவரின் பழி சொல்லும் அறிவுள்ள மனிதரால் என்னதான் தாங்க. பக்கத்துல கை குடிச்சுங்க. அன்னைக்கு வீட்டுக்காரர் பேசுனது இன்னைக்கு வரை ஞாபகத்துல வச்சிருக்கு. மாமியா செத்து என்ன 25 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு என்ன செய்ய முடியல, மறுகவே முடியல. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க. மனுஷனுடைய வார்த்தை இருதயத்தை பாதிக்கும். பழி சொல் ஆசீர்வாதங்களை தடுத்து விடும். ஆமென். அதனாலதான் நீதிமொழிகள் 15:1 வாசிங்க. நீதிமொழிகள் 15:1 கனிவான மறுமொழி கடும் சினத்தையும் ஆற்றிவிடும், கடும் சொல்லோ சினத்தை எழுப்பிவிடும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கனிவான வார்த்தை என்ன செய்யும் சொல்லுங்க? அன்பான வார்த்தை என்ன செய்யும்? மனுஷனுக்கு ஆறுதலை கொடுக்கும். ஆனால் பழி சொல் சினத்தை உருவாக்கும். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. நீங்கள் கடும் சொற்களை, உங்களை நிந்தித்தவர்களை, பழித்தவர்களை, அவமானப்படுத்தியவர்களை இன்னைக்கு மன்னித்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன செய்யணும்? உன் வீட்டுக்காரன் உன்னை திட்டிருக்கலாம், நாசமா போறவா, உன்னை போய் உங்க ஆத்தா என்ன செஞ்சுட்டா, எனக்கு கெட்டி வச்சு விட்டா. சில நேரங்களில் சில அக்கா மாதிரி சொல்லுவா, போய் உன்னை போய் 17 வருஷம் கழிச்சு காதலிச்சம் பாரு. இல்லையா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் இப்படி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் மாற்றணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அதுக்கு மருந்து என்ன? இயேசு சொன்னார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா கவனிக்கணும். நீங்க உங்க வீட்டில் கூட ரொம்ப கவனமா நீங்க பேசணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. 39ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்கிறவர்களை என்ன செய்ய வேண்டாம்? சத்தமா சொல்லுங்க. என்ன செய்ய வேண்டாம்? உங்களை அநீதியா பேசுறாங்கிறதுக்காக நீங்களும் என்ன செய்யாதீங்க? பழிக்கு பழி வாங்கக்கூடாது. நீங்களும் அதே மாதிரி பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே இதுல 44வது வசனம் சொல்லுங்க. பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக கை தட்டுங்கப்பா. ஒரு நிமிஷம் முழங்கால் படிடுங்க. உங்களை யாரெல்லாம் பழித்தாங்களோ, அபாண்டமா பழி சுமத்துனாங்களோ, இங்க இருக்கிற சிலர் சொல்லலாம், நான் நல்லதான் செஞ்சேன், ஆனா என் மேலதான் பழி உழுது, என்னையதான் எல்லாரும் பழிக்கிறாங்க, என்னையதான் எல்லாரும் திட்டுறாங்க, எல்லாரும் என்னதான் கேவலப்படுத்துறாங்க, நான் என் வீட்டுல குடும்பத்தில் அவமானப்பட்டு போய் இங்க வந்திருக்கிறேன், நான் ஒரு நடபணமா வந்திருக்கேன், என் வாழ்க்கையில சஞ்சலங்களும் வேதனைகளும் என்னை வாட்டி வதைக்கிறதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். 2 கைகளை விரித்துக் கொள்ள, கண்களை மூடு. உன்னை யார் பழித்துரைத்தார்களோ, கடுமையான வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தினார்களோ, நிந்தித்தார்களோ, அவமானப்படுத்தினார்களோ, அதெல்லாமே ஆண்டோட கொடு. நல்ல 2 கைகளை விரித்துக் கொள். என் மனதின் காயங்களை குணமாக்கும் இயேசுவே, இயேசுவே என் மன காயங்களை குணப்படுத்தோ. மனிதனுடைய வார்த்தையினால், கடும் சொல்லினால் என் மனதில் வந்த காயங்களை குணப்படுத்தும் இயேசுவே. புயல் காற்றில் தடுமாறுகிற படகை போல தடுமாறுகிறேன், சிறகுடிந்த பறவையை போல நான் இருக்கிறேன். என் இதயம் யாருக்கு தெரியும்? இயேசுவே என் இதயத்தை அறிபவரே,
இரக்கமையோ. ஒப்புக்கொடு மகளே. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இயேசுவே. நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, காயத்தை ஆற்றிடும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, என் உறவுகள், சொந்த பந்தங்கள், என் உற்றார் உறவினர்கள், என்னோடு நெருங்கி பழகினவர்கள், என் அக்கம் பக்கத்தில் வாழுகிறவர்கள், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்திலும் நெருக்கமாயிருந்து என்னுடைய காரியங்களை எல்லாம் அறிந்து எனக்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும் பொழுது சாதகமாய் பயன்படுத்தி என்னை பழித்துரைத்து அவமானப்படுத்தி நான் வடிக்கிற கண்ணீருக்கு எந்த இடத்திலெல்லாம் அவர்கள் காரணமாய் இருக்கிறார்களோ நான் அவர்களை மன்னிக்கிறேன். இயேசுவே, என்னுடைய இதயத்தின் காயங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதி தலைவர்கள் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். நீதி தலைவர்கள் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கிறேன், கவனிக்க வேண்டும். அவள் அவரிடம், மனம் திறந்து பேசாமல் நீர் என் மீது அன்பு செலுத்துவதாய் எப்படி கூறலாம்? மும்முறை நீர் என்னை அற்பமாய் நடத்திவிட்டீர். உமது பேராற்றல் எதில் உள்ளது என்று நீர் எனக்கு இன்னும் சொல்லவில்லை என்றாள். அவள் தன் வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் அவரை நச்சரித்து தொந்தரவு செய்ததால் அவர் உயிர் போகும் அளவிற்கு வருத்தம் உற்றார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது, உங்களை பழிக்கிற, உங்களை பற்றி அபாண்டமான கருத்துக்களை பேசுகிற வார்த்தைகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? விலகி சொல்லுங்க, போகணும். அதுக்கெல்லாம் நீங்க பதிலுக்கு பதில் நினைச்ச கூடாது, மல்லு கட்டிட்டு நிக்க கூடாது. இல்லைன்னா அதிலே நீங்க தேங்கி இருந்துடக்கூடாது. இரண்டாவது, ஆண்டவர் காண்பிக்கிற உங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழக்கிற இடம் எது தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, சிம்சோன் ஒரு பலவான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சிம்சோன் சிங்கத்தை ஜெயித்தவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அவன் வாழ்க்கையில இழப்புகளை சந்திச்சான், அவமானப்பட்டான், கண்களை இழந்தான், ஒரு குருடனா வாழ்க்கையை முடிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆசீர்வாதத்தை இழந்தான் தெரியுமா? பைபிள் சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? நச்சரிக்கும் வார்த்தைகள். என்னது? சில நேரங்களில் பாருங்க, இந்த குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை இழக்கிற காரணம் என்ன தெரியுமா? என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, என் பொண்டாட்டிக்கு ஒரு வேலை இருக்கு, நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பேன், எழுப்பி உட்கார வச்சுக்கப்பா, என் மேல அன்பா இருக்கீங்களா? ஐ லவ் யூ. சில தப்பா எடுத்துக்கிடாதக்கா. அவர் சொல்றார், கொன்றணும் போல இருக்கு, கொன்னாலும் உள்ள நான் தான் போனும், செத்துடலாம் போல இருக்கு இவங்களை கெட்டினது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்களேன், சும்மா இருக்கிறது இல்லை, வம்பாவே என்ன செய்யறது? பேசுறது. பக்கத்துல கை குடிச்சலுங்க, அதிக பேச்சு உடலுக்கு ஆபத்து. அல்லேலூயா. உடலுக்கு மட்டுமா, உறவுக்கும் ஆபத்து. வள 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 வளன்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமா நல்லா இருக்கிற உறவு முறிஞ்சு போயிடும். லிமிட். இப்ப இருக்கிற காலத்துல பாருங்க, இந்த செல்போன். அப்பமெல்லாம் பேசவே இல்லை. உங்க ஆச்சி பாட்டிலாம், உங்க தாத்தாவும் பாட்டியும் பேசாமலே 16 பிள்ளை பெத்தாக.
அது நானும் இன்னைக்கு வரை அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், கண்டே பிடிக்க முடியல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நானும் உட்கார்ந்து யோசிப்பேன், பேசாமலே எப்படியா 16 20 பெற்றிருக்காங்க அப்படின்னா. இன்னைக்கு பேசுறான், பேச்சுல தான் காதலே ஆரம்பிக்குது, அப்படிதானக்கா? ஆமா, ஒரே பேச்சு, என்ன பேசுவாங்கன்னே தெரியவே தெரியாது. சிலர்லாம் பாருங்க, செல்போன் கம்பெனிக்காரனே கண்டுபிடிக்க முடியல. ஏன்? சத்தமே வராமல் பேசுவது எப்படி அப்படின்னா இவங்கிட்ட தான், பக்கத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படியே தான் இருக்காங்க, ஆனா பேசுறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பேசுனீங்கல்ல, பேசுற மாதிரி வாழ்ந்தீங்களான்னு கேளுங்க, உடனே இவன் கூட இனிமே என்னால வாழவே. இன்னைக்கு நீங்க நல்ல கவனிங்க, சிம்சோன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்பட்டானா? அந்த தேலிலா என்ற பெண்ணினால் நச்சரிக்கப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிம்சோன் யாரு? ஒரு பலசாலி. சிம்சோன் கடவுளால் ஒரு அற்புதமான காரியத்திற்காக இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆனா சிம்சோனுக்கு ஒரு பரஸ்திரியின் மீது அவனுக்கு கண் போச்சு. அவளை என்ன செஞ்சா தெரியுமா? நாள்தோறும் சொன்னா, உண்மையிலே என் மேல உனக்கு அன்பு இருக்கா? உண்மையிலே என் மேல உனக்கு பாசம் இருக்கா? உண்மையிலே என் மேல உனக்கு பாசம் நேசம் இருக்கான்னு தினம் தினம் நச்சரித்தாள். என்ன செஞ்சாலாம்? இன்னைக்கு குடும்பங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? நீங்க ஏன் பிளெஸிங்கை இழந்து போறீங்க தெரியுமா? ஏன் உங்க வாழ்க்கையில் அடிமைத்தனங்கள் இன்னமும் கூடிக்கிட்டே போகுதுன்னா, தேவையில்லாத வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் பைபிள்ல வாசிக்கிறேன், இது ஆண் பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மனுஷனுக்கும் தான் சேர்த்து எழுதப்பட்டுள்ளது. வாசிங்க, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம். கொஞ்சம் எக்கா எடுத்துக்கோ. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம். இங்க இருக்கிற யாராவது சகோதரர்கள் நீங்க இதை வாசிக்கும் போது உண்மையிலே நீங்க தீர வீர தீர சூரர்களாக இருப்பீங்கன்னா இந்த உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். வாசிக்கலாம். ஓயாத ஏக்கா படிக்கா. ஓயாது சண்டை பிடிக்கும் மனைவி அடைமழை நாளில் இடைவிடாத தூறல் போன்றவள். எப்படி போட்டிருக்கு? இடைவிடாத தூறல் போன்றவள். சொல்லு, இடைவிடாத தூறல் போன்றவள். யாரா? மனைவி. பத்தீங்களா? நீங்க ரொம்ப நல்ல ஆட்கள் தெரியுமா? மனைவி. ஆனா என்ன மனைவி? அத சொல்லு, முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அம்மா கேட்டுச்சு, ஒரு அக்கா கேட்டுச்சு வீட்டுக்காரரை பார்த்து, என் மேல நீங்க அன்பா இருக்கீங்களா? ஆமாடி, உன் மேல தாண்டி எனக்கு. அப்போ உங்க அம்மா மேல? பக்கத்திலே அவங்க அம்மா வச்சுட்டு கேட்கா, அவன் என்ன செய்வான்? நீ யோசித்து பாருங்க. கேட்கா. பிரைஸ் தி லார்ட். அவன் நல்ல கணவன் பார்த்தான், ஆஹா, 2 பேருக்கு மயங்கி கீழே விழுந்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லுங்க, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் வச்ச சாம்பார் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உங்க அம்மா வைக்கிற சாம்பார் எப்படியாவது என்ன செய்யணும்? சொல்லுங்க. வம்ப இவங்களுக்கு என்ன வருது அடுத்து இவன் வாயில இருந்து? பிரைஸ் தி லார்ட். ஜவுளி கடையில் வச்சு சேலை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எடுத்துட்டு வந்தாச்சு. வீட்டில் வந்தா என்ன சேலை? இதெல்லாம் ஒரு சேலையா? இது ஒரு கலரா? அடப்பாதவத்தி. ஒரு சேலை எடுக்க 3.5 மணி நேரம் நிக்கிற எங்க அண்ணன்மாருக்கு தான் தெரியும். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஐயா சேலையில கலர் பார்த்தா பரவாயில்ல, தூக்குற தும்பு கட்டையில போய் கலர் பார்க்க ஆளையா. எதுல கலர் பார்க்க?
அது பேர் என்ன சொல்றீங்க? தொடப்பம் தானே. அந்த தொடப்பத்துல கீழே ஆரஞ்சு, புழு, மஞ்சள். எனக்கு இந்த கலர் தான் வேணும். 7 கடை ஏறி இறங்கி இருக்கம்யா. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க. பைபிள் சொல்லுகிறது, சில வீட்டுல சில பெண் மட்டும் இல்ல, சில கணவர்கள், சில பிள்ளைகள், சில பெற்றோர் ஓயாது சண்டை போடுகிறார்கள். ஏங்க உங்க வீட்டுல சத்தம் இருக்கா? ஓயாத சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சத்தம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். ஓயாது சண்டை போடுகிற மனைவி அடைமலை நாளில் இடைவிடாத. இப்ப அடுத்து ஆண்கள்லாம் அப்படி ரெடியா இருக்கணும். சார் அண்ணே ரெடியா இருக்கீங்களா? அல்லேலூயா. இப்ப என்ன பண்றீங்க? அவளை அடக்குவதை விட காற்றை அடக்குவதே, கையால் எண்ணெயை இறுக பிடிப்பதே. பக்கத்துல கை கூட சொல்லுங்க. காத்த கூட பிடிச்சிடலாம்லே மக்கா, ஆனா வாய மட்டும் என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. அல்லேலூயா. எண்ணெய கூட கையில என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம். ஆனா பிரைஸ் தி லார்ட். கை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. வாயை கொஞ்சம் நினைச்சணும். வீணான வார்த்தைகளை வீட்டுல சொல்லுங்க. அதிக பேச்சு நல்லா இருக்காது. அதிகமா பேசணும். சல 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 நச்சரிக்கும் வார்த்தை வீட்டுல. சிலர் பாருங்க, கேட்ட கேள்வியவே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். பீஸ் கட்டணும்னா முடிஞ்சு போச்சு. எப்ப கட்டுவீங்க சாப்பாடு? எப்ப கட்டுவீங்க தன்? எப்ப கட்டுவீங்க? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நச்சரிக்கும் வார்த்தை. இந்த நச்சரிக்கிற வார்த்தை எப்படி இருந்துச்சா தெரியுமா? சிம்சோனுக்கு உயிர் போய்விடும் போல இருந்துச்சாம். அல்லேலூயா. நீங்க சில நேரங்களில் நீங்க இது வீட்டுல கணவன் மனைவிக்கு மட்டும் எடுத்துக்க கூடாது. உங்க சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ், சில நேரத்தில் பக்கத்திலேயே அக்கா தங்கச்சி மாதிரிலாம் பழகுவீங்க. பக்கத்துல கை கூட சொல்லுங்க. யார்ட்டையும் வாயை மட்டும் விட்டுறாத. எதை மட்டும் விட்டுறாத? நான் ஏன்னு உங்களுக்கு காரணம் சொல்றேன். தயவு செஞ்சு எடுத்துக்கோ. மீகா எடுத்துக்கொள்ளுங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 5-6 வசனம். கொஞ்சம் நல்லா படிக்கணும். குறிப்பா இங்க இருக்கிற எல்லாருமே, கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். இன்னைக்கு நீ நல்ல பிரைஸ் தி லார்ட் பேசுற வார்த்தை உனக்கே ஆபத்தை கொண்டு வரும். படிக்க. அடுத்திருப்பவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டாம், தோழனிடத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். உன் மார்பில சாய்ந்திருக்கிற மனைவிக்கு முன்னால வாய்க்கு பூட்டு போடு. நான் சொல்லல, மீகா இறைவாக்கினர் அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, இளைய மக்கா வாய்க்கு என்ன செய்ய? அக்கா சொல்லு, வாய்க்கு என்ன செய்யணும்? வீட்டுக்காரு தான், நம்ம வீட்டுக்காரு தான், நம்ம என் மனைவி தான், என் புருஷன் தான், என் பிள்ளைங்க தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, என் மனைவி சரி என்னுடைய மகள் வேற ஒரு பையனை காதலிக்கிறா. என் பொண்ணை பார்த்து இப்படி பண்றியே, ஸ்கூலுக்கு தான் அனுப்புன, படிக்க தான் அனுப்புன. அவ என்ன பார்த்து கேட்கிறான், நீ பெரிய ஒழுக்கமோ, நீ பெரிய ஒழுக்கமோ, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே. ஏன் இன்னைக்கு அந்த பிள்ளை 15 வயசுல அம்மாவை பார்த்து இந்த கேள்வி கேக்கு. என்ன காரணம்னா ஒரே ஒரு காரணம் தான். இம்பட்டோண்டு இருக்கும்போது ஜாலியா வீட்டுக்காரரும் இந்த அம்மாவும் பேசுனது யார் முன்னால வச்சு? பிள்ளை முன்னால வச்சு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பேசுறது உங்களுக்கே ஆபத்தாக, சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க பேசுறது உங்களுக்கே ஆபத்தாக முடியும். வாய்க்கு பூட்டு போடு. அதனாலதான் நீங்க தயவு செய்து 2 வசனங்களை காண்பித்து முடிக்கிறேன். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழி 24:2 படிங்க பாப்போம்.
நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அவர்கள் மனம் கொடுமை செய்வதையே நினைத்து கொண்டிருக்கும், அவர்கள் பேச்சு தீமை விளைவிக்கும். பிரைஸ் தி லார்ட். சிலர் உங்ககிட்ட ஒயாம ரொம்ப வாய் கொடுக்காங்கன்னு அர்த்தம் என்ன? ஏங்க உங்ககிட்ட ஒயாம சில பேரு உங்ககிட்ட வாய் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் என்ன? காது கேக்குதா இல்லையா? சொல்லு. ஒயாம மாமியார் எப்படி, மாமனார் எப்படி, உன் புருஷன் எப்படி, உன் பிள்ளைங்க எப்படி, இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் என்ன? உன்னையே தெரியாம உன் வாய் வழியாவே உன் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ஒன்ன வச்சே கக்க வச்சு உன்னை தேர இழுத்து தெருவுல விடுறதுக்கு. அதான் பைபிள் சொல்லுது, அவர்கள் மனதில் இருப்பதெல்லாம் விஷம், தீமை. அவர்கள் மனதில் இருக்கிறதெல்லாம் கொடுமை. ஆனா அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? ஒன்ட்ட இருந்து எல்லாத்தையும் உள் வாங்குறதுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அதிகமான பேச்சு நான் சொன்ன உடலுக்கும் ஆபத்து, உறவுக்கும். சிம்சோனே என்னப்பா பண்ண? தொல்லை தாங்க முடியாம நச்சரிக்கிற இந்த தேளிலால் அவனை பார்த்து மடியில கடத்திக்கிட்டு, ஐயா சாமி ராசா உன் மேல என் உசுரே வச்சிருக்க, நீ என் மேல உசுர் வைக்கலையா அப்படின்னு கேட்டு கேட்டு என்ன பண்ணா? இவன் வாயை திறந்து சொன்னான், என் பலம் எங்க இருக்கு தெரியுமா? ஏன் தலை முடியல. அவன் என்ன பண்ணா? அப்படியே மடியில கடத்தி தலைய கோதி விட்டு தலை முடிய செரைச்சா. பிரைஸ் தி லார்ட். சிம்சோன் என்னப்பான பரிதாபமா முடிச்சான். அல்லேலூயா. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, வீணான வார்த்தைகள், நச்சரிக்கும் வார்த்தைகள், அடுத்த மனிதர்களோடு உள்ள தேவையில்லாத பேச்சுக்கள் உங்கள் குடும்பத்தை சீரழிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? தயவு செய்து உங்களுடைய வேதத்தை திறந்துக்கோங்க. 1 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செஞ்சு நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. வாசிங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீமோத்தேயு, உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக, உலக போக்கினான வீண் பேச்சுக்களிலிருந்தும் ஞானம் என தவறாக பெயர் பெற்றிருக்கும் முரண்பாடான கருத்துக்களிலும். இரண்டாவது எடுத்துக்கோங்க, 2 தீமோத்தேயு 2:16. 2 தீமோத்தேயு 2:16. உலக போக்கிலான வீண் பேச்சுக்களை விலக்கு, அதனால் அவர்கள் மென்மேலும் இறைப்பற்று அற்றவர்களாவார்கள். பிரைஸ் தி லார்ட். வீணான பேச்சு என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க கூட நல்லா புரிஞ்சுக்கணும். பெந்தகோஸ்துல இருந்து யாராவது உங்கள்கிட்ட வர்றாங்க, நீங்க முழுக்கு ஞான ஸ்நானம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லணும்? 2 காதுக்கும் பஞ்ச வச்சிடணும். நீங்கள் சிலை வழிபாடு செய்கிறீர்கள். நீங்க இவன்கிட்ட போய் நீங்க பேசி பாருங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, செவிடனை கூட கேட்க வச்சிடலாம், பெந்தகோஸ்துக்காரனை கேட்கவே வைக்க முடியாது. தெரியுமா தெரியாதா? ஹலோ கேளுங்க. செவிடனை கூட கேட்க வச்சிடலாம், ஆனா பெந்தகோஸ்துக்காரனை நீ என்ன சொன்னாலும் அவனுக்கு என்ன செய்வான்? ஒரு மாற்று கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் நீ சொல்றத கேட்க மாட்டான், அவன் பேசிக்கிட்டே இருப்பான். நீ சொல்றத எந்த சபைக்கு போறவனா இருக்கட்டும், எந்த பாஸ்டரா இருக்கட்டும், உட்கார வச்சு பேசுங்க. சத்தியத்தை நீ விலைக்கு சொன்னாலும் அவன் செய்ய மாட்டான், கேட்கவே மாட்டான். அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க. முதலாவது பழி சொற்களை கவனிக்காதீங்க. இரண்டாவது வீணான வார்த்தைகளை கேட்காதீர்கள், பேசாதீர்கள். மூன்றாவது தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், நெகேமியா 4ஆம் அதிகாரம். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் உங்க லைஃபுக்கான, உங்க வாழ்க்கைக்கு, உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் சேர்த்து தான். அல்லேலூயா. வாழ்க்கைக்கான பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள்.
நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியா எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1 வசனம். நாங்கள் மதிலை கட்டுவது பற்றி கேள்வியுற்ற சனபலற்று சினமுற்று வெகுண்டெழுந்து யூதர்களை ஏளனம் செய்தான். தன் தோழர்கள் முன்னிலையிலும் சமாரியா படைகள் முன்னிலையிலும் இந்த அற்ப யூதர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் சும்மா விடப்படுவார்களா? அவர்களால் பலி செலுத்த முடியுமா? ஒரு நாளில் வேலையை முடித்து விடுவார்களா? எரிந்து போன சாம்பல் குவியலில் அவர்களால் கற்கள் உண்டாக்க இயலுமா என்று எள்ளி நகையாடினான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எள்ளி நகையாடி அவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, இந்த மதில் ஒரு நாள் கூட நிக்காது அப்படி சொல்லி ரொம்ப கேவலமா பேசினாங்க. சரி, 3வது கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா? குறை சொல்லுகிற கூட்டம். என்னது? முதல்ல பழிக்கிற கூட்டம், 2வது வீணா பேசி உங்க வாழ்க்கைய கெடுக்கிற கூட்டம், 3வது குறை சொல்லுகிற கூட்டம். அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேத புஸ்தகத்துல நீங்க பாருங்க, ஆண்டவர் காண்பிக்கிறாரு. இயேசு நமக்கு இந்த உலகத்துல நமக்கு ஆண்டவர் தான் நமக்கு மாதிரிய. முதல்ல இயேசு பழிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் வாய் திறந்து பேசவே இல்லை. இயேசு பழிக்கப்பட்டார், உதாசீனப்படுத்தப்பட்டார். அவர் யாருக்கும் என்ன செய்யல, பதில் சொல்லல. 2வது இயேசுட்ட வந்து வீணா பேச்சு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஆனா அவரு என்ன பேசினா, ஆம் என்றால் ஆம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கட்டார். 3வது குறை சொல்லுகிற கூட்டம். இயேசு ஒரு நாள் சூம்பிய கையினை குணப்படுத்தினாரா? சொல்லுங்க, குணப்படுத்தினாரா? உடனே அவங்க எது ஓய்வு நாளிலே செய்யலாமா? எல்லாத்துக்கும் ஒரு குறை கண்டுபிடிக்கிற கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல கை குடி சொல்லுங்க, நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா, நல்லா இருக்கணும்னா, குறை பேசுறவங்க பக்கத்துல இருக்காதீங்க. நீங்க எங்க இருக்க கூடாது? குறை பேசுறவங்க பக்கத்துல இருக்க கூடாது. உங்களை பத்தி யாராவது குறை சொல்றாங்கன்னா நீங்க அவங்கள பத்தி கண்டுக்கிடவே. என்ன பத்தி சொல்றேன், நீங்க முன்னேற வேண்டும் என்றால், நீ நல்லா இருக்கணும்னா, உன்னை பத்தி யாராவது குறைய சொல்றாங்கன்னு சொல்லி தகவல் கொண்டு வராங்கல்ல, அவங்கள முதல்ல உன் லைஃபை விட்டு வெளியே அகற்றணும். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. குறை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? இவர்களால் இந்த மதில கெட்ட இவர்கள் அற்பமான யூதர்கள். பக்கத்துல கை கொடுத்துருங்க, உங்களை குறை பேசுகிறவர்கள் எதற்காக பேசுறாங்க கேளுங்க. இன்னைக்கா நீ கண்டுபிடிச்சிங்களா? என்னை பத்தி யாராவது குறை பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். சில நேரத்தில் சிலர்லாம் பாருங்க, சிலருக்கு ஒரு பழக்கமே இருக்கும். என்ன தெரியுமா? யாரியா வரப்பறா, யாரியா இப்படியே பேசுவான். பிரைஸ் தி லார்ட். என்னமா சொல்லுவான். இதை எதுக்கு சொல்றான்? உங்களை குறை சொன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன ஆயிருவீங்க? சோர்ந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் குறை சொல்கிறார். நீங்கள் முன்னோக்கி போவதற்கு பதிலாக பின்னோக்கி போகணும். பாலும் தேனும் ஓட வேண்டிய கானானுக்கு போக வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. ஆனா அவங்களுக்கு இருந்ததெல்லாம் என்னது? குறை பேசுற பழக்கம். என்னது? எப்போது என்ன பேசினாங்க? குறை பேசி குறை பேசி குறை பேசி. எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு காரியம், சீக்கிரம் முடிக்கிறேன். மோசே தான் அவர்களை வழி நடத்தினார். ஆமென். மோசே வழியாக ஆண்டவர் அற்புதங்கள் செஞ்சாரா? சொல்லுங்க, எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு? நைல் நதியை தொட்டாரு, ரத்தமாயிட்டு. என்ன? கையை உயர்த்தினாரு, கல்மலை விழுது. என்னெல்லாமோ நடக்கு. கடைசியில் செங்கடலை திறந்தாரு. அப்பா, இந்த மனுஷனை மாதிரி அற்புதம் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவ்வளவு அற்புதத்தை செய்த அந்த மோசே கானானுக்குள்ள போகல. எங்க போல? சொல்லுங்க, எங்க போகல? தேவன் வாக்களித்த பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள இந்த மனுஷன் போல. பிரியமானவர்களே, கவனிங்க கவனிங்க. ஏன்
எதனால அவன் போல? மோசே எதனால போல? வழி நடத்திக்கிட்டு போன இந்த ஜனங்கள் ஒருத்தங்க இருந்து சொன்னா, எங்களுக்கு எகிப்துல சவக்குழி இல்லைன்னு சொல்லியா இங்க கொண்டு வந்த? ஒருத்தன் சொன்னா, எத்தனை நாள் இந்த மண்ணாவே திங்கிறது? ஒருத்தன் சொன்னா, குடிக்க தண்ணியே இல்ல. ஒருத்தன் சொன்னா, அவங்கெல்லாம் நல்ல ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கிறாங்க, சிக்கன் சாப்ஸ் சாப்பிடுறாவ, நாம இதையே தின்னுக்கிட்டு இருக்கோம். கேட்டு கேட்டு மோசைக்கு என்ன வந்துட்டு பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. கேட்டு கேட்டு டிப்ரெஷன் ஆகிப்போச்சு. இங்க இருக்கிற எல்லாம் டிப்ரெஷன்ல தான் இருக்கு. தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல. எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். இப்ப மோசேக்கு டிப்ரெஷன் வந்துச்சா வரலையா? மோசேக்கு டிப்ரெஷன் வந்துச்சா வரலையா? ஒரு நாள் மோசே கற்பாறையின் பக்கத்துல போறாரு. ஆண்டவர் சொன்னார், கற்பாறை கிட்ட போ, கற்பாறை முன்னால் நின்று பேசு அப்படின்னாரு. இவருங்க அதுக்குள்ள இவன் அவ்வளவு கூடி சொன்னா, நாங்க சாக போறோமே, உமக்கு தண்ணி இல்லையேன்னு புலம்பி தள்ளினான் பாருங்க. ஆண்டவர் சொன்னது அவனுக்கு மறந்துட்டு கையில இருந்த கம்ப கோல் எடுத்து என்ன செஞ்சாரு? கற்பாறைய அடிச்சாரு. ஆண்டவர் சொன்னாரு, தண்ணியெல்லாம் வந்து அவ்வளவு பேர் குடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப இந்த பகுதியை படிக்கும்போது ஒரு ஏக்கமா இருக்கும். இவனுங்க கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டு. ஆனா மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, எப்பா இதுக்கு மேல உன் லைஃப் இந்த கானானுக்குள்ள போகாதுப்பா. இந்த மலை மேல ஏறி கானான இப்படி எட்டி பாரு, நீ உள்ள போமாட்டேன்னு சொல்லிட்டார். ரொம்ப வருத்தமா சொல்றேன், ரொம்ப வேதனையோடு சொல்றேன். மோசே அந்த மலை மேல இருந்து கானான பார்க்கும்போது மோசையோட இருதயம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தின அந்த மோசே கானானுக்குள்ள போகலங்க. ஏன் தெரியுமா? சுத்தி இருந்து குறை பேசி குறை சொல்லி சொல்லியே அந்த மனுஷனை கோபத்துக்கு உண்டாக்கி அந்த மனுஷன் கானானுக்குள்ள போக முடியாமலே முடிச்சிட்டாரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, குறை சொல்றவங்களும் குற்றஞ்சாட்டுகிறவர்களும் உங்க முன்னால ஒரு நாள் வர வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க அதிகமா குறை சொல்றவங்க உங்களை பத்தி பேசுறத நீங்க குறையா நீங்க கேட்டுக்கிட்டு வச்சுக்கோங்க, நீங்க உங்க லைஃபையே இழந்துருவீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா நெகேமியா என்ன பண்ணார் தெரியுமா? நான் அதை மட்டும் முடிச்சு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நெகேமியா அந்த மதுளை கட்டும்படி 9ஆம் வசனத்தை படிங்க, தயவு செஞ்சு எடுத்து வாசிங்க. நெகேமியா எடுத்து வாசிங்கப்பா தயவு செஞ்சு. எத்தனை அதிகாரம்? 4 எடுத்து வாசிங்க. 9வது வசனம். நாங்களோ என்ன பண்ணோம்? நாங்களோ எங்கள் கடவுளை வேண்டினோம், அவரிடமிருந்து காத்துக்கொள்ள இரவு பகலும் காவலர்களை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? நம்மால் கட்டி முடிக்க இயலாது என்றனர். அல்லேலூயா. பக்கத்துல கை குடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை பத்தி குறை பேசுகிறவர்களை, உங்க கணவரை பத்தி குறை பேசுகிறவர்களை, உங்க பிள்ளைகளை பத்தி குறை பேசுறவங்களை, உங்க வாழ்க்கையினுடைய பொருளாதார குறைகளை பேசுகிறவங்களை நீங்க எடுக்காதீங்க. தேவ சமூகத்தில் உட்காருங்க. குறைவுகளை நிறைவாக்க ஆண்டவர் இருக்கிறார். 4வது. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க மட்டும் கை வைத்து காமிங்க பாப்போம். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதான் புரியுதா? 4வது முடிக்கிறேன். 1 சாமுவேல் 17:8. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் தயவு செய்து கோலியாத் என்ற ராட்சசன், கோலியாத் என்ற பொல்லாத பெலிஸ்தியன், சவுலுக்கும் சவுல் படைக்கும் விரோதமாக அவன் சொன்னது என்ன? இது பேர் தெரியுமா?
வம்பளக்கும் வார்த்தைகள். வம்பிழுக்கும் அப்படின்னா சண்டையை தூண்டிவிடும் வார்த்தை. நீங்க சும்மா இருந்தாலும் சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, சும்மா இருக்கவே அவங்க சண்டைக்குனே வருவாங்க. அல்லேலூயா. யுத்தத்திற்கு புறப்பட்டார்கள். ஆனா அதுல ஒருத்தர் என்ன பண்ண தெரியுமா, ஒத்தைக்கு ஒத்த நின்னு பாருன்னு நிக்கிறான். நீங்க நல்லா கவனிக்கணும். உங்கள்ட்ட சிலர்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க, பிரதர் உங்களுக்கு அந்நிய பாஷை வரம் இருக்கிறதா, உங்களுக்கு நோய்கள் குணப்படுத்தும் வரம் இருக்கா, நீங்க தொட்டா சுகம் ஆவாங்களா? பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியணும் முன்னால இருக்கிறது லூசிபர். லூசிபர்ட்ட போய் நம்ம பேசலாமா? அல்லேலூயா. இயேசுவை பார்த்து சாத்தான் சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கற்களை எடுத்து மேல இருந்து கீழே. இயேசு உடனே செஞ்சிட்டாரா? நான் யார் தெரியுமா, மீச வச்ச ஆம்பளை நிரூபிச்சு காமிச்சாரா? பக்கத்துல கை சொல்லுங்க, உங்களுக்கு தெரியணும் வம்புக்குன்னே வருவாங்க. நீ சும்மா இருந்தாலும் வம்புக்குன்னே வருவாங்க. கோலியாத்தை போல வம்பெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த வார்த்தையை நீ கேட்டனா தோத்து போயிருவேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா உனக்கு தெரியணும், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் உன்னை தப்புவித்த ஆண்டவர் பெலிஸ்தியனின் கைக்கும் உன்னை தப்புவித்தார். நீ அங்க போய் டேலண்ட் எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்ல. சும்மா போய் யார்ட்டையெல்லாம் போய் வம்பா என்ன செய்யாதீங்க, வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. 4 காரியம் முடிச்சிருவோம். முதலாவது பழி சுமத்தும் வார்த்தைகள். இரண்டாவது சொல்லுங்க வீணான வார்த்தைகள். மூன்றாவது சொல்லுங்க குறை சொல்லும். நான்காவது சண்டை மூட்டும். இவைகளுக்கு விலகியிருங்கள், இவைகளை அகற்றுங்கள். ஆண்டவர் தம் ஜீவ வசனத்தினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் அடிமைத்தன விலங்குகள் அகலும், வாழ்க்கை வளமடையும், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். ஆமென். முழங்கால் படிடும். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடோ, துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடோ, துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே.